हाय फ्रेंड्स वेलकम टू हरनी किचन இன்னைக்கு हरनी किचन என்ன பார்க்க போறோம்னா பானி பூரி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு இந்த மாதிரி பானி பூரி எடுத்து வச்சிருக்கோம் செஞ்சு ரசம் செய்யிறதுக்கு புளி ஊற வச்சு இந்த மாதிரி தண்ணி எடுத்து வடிகட்டி புளியை வடிகட்டி தண்ணி மாதிரி எடுத்து வச்சிருக்கோம் இப்போ ரசம் அரைக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு காரத்துக்கு 5 பச்சை மிளகாய் கொஞ்சம் ஒரு லெமன் ஒரு துண்டு இஞ்சி உப்பு ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சுண்டல் வந்து பானிபூரியில நம்ம அந்த மசாலா வைக்கிறது அதுக்கு இந்த மாதிரி சுண்டல் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறோம் வெங்காயம் பொடியாக கட் பண்ணது 2 கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் கொஞ்சம் கொத்தமல்லி உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் 2 உருளைக்கிழங்கு பெருசா தேவையான அளவு உப்பு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் ரசத்துக்கு இந்த மாதிரி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி புதினா பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸியில் அரைச்சிக்கணும் இஞ்சி இப்போ நல்லா நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிட்டோம் அரைச்ச புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறோம் இல்லையா அதை இந்த மாதிரி புளி கரைச்சி வச்சிருக்கிறதுல மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதுல கொஞ்சம் லெமன் பிழிஞ்சுக்கணும் அந்த புளிப்பு காண்டி நம்ம லெமன் பிழிஞ்சுக்கிறோம் அப்போதான் கடையில் இருக்கிற மாதிரி பானி நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு மசிச்சுக்கணும் இப்போ கொஞ்சம் மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு நல்லா இப்படி மசிச்சுக்கணும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படி நல்லா மசிச்சுக்கிறோம் இப்போ பானிபூரி நம்ம செஞ்சு வச்சுருக்கிறோம் ரெடி ஆகிடுனது ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கோம் அது கூட கொஞ்சம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் சுண்டல் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா பூரிக்கும் நம்ம வைக்க போகிறோம் இப்போ பானிபூரி ரெடி ஆகிடுச்சு ரசமும் வச்சுருக்குறோம் இது ரொம்ப ஈஸியான பானிபூரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் டயத்தில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி ஹரிணி கிச்சனில் பானிபூரி செஞ்சுருக்கோம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் டேஸ்டாக்கு சுவையாக்கு உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பாய்